ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னொரு டேபிள் வந்து டிஏ பார்க்க போறோம். இது கொஞ்சம் மாடரேட் லெவல்ல வந்திருக்கும். இதுல வந்து என்ன கொஸ்டின் குடுத்துருக்காங்கன்னா, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் 2 டைப்ஸ் ஆஃப் புக். 2 டைப் ஆஃப் புக் வந்து குடுத்துருக்காங்க. இந்த டேபிள்ல வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ், ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன் அப்படிங்கிற 2 டைப் ஆஃப் புக்க வந்து குடுத்துருக்காங்க. லைப்ரரி வந்து லைப்ரரியில வந்து ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன் அப்படிங்கிறது 2ம் சேர்ந்து ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எவ்வளவு வேல்யூ அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டிஃபரன்ஸ் குடுத்துருக்காங்க. இது வந்து ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன் இதோட டிஃபரன்ஸ் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல வந்து என்னன்னா, வெறும் டிஃபரன்ஸ்ன்னு குடுத்து F-NFன்னு குடுத்துட்டாங்க. ஃபிக்ஷன் வந்து நான் ஃபிக்ஷன்ல மைனஸ் பண்ணணும் அப்படின்னு குடுத்துட்டாங்க. அப்படி குடுக்கும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ வெறும் டிஃபரன்ஸ் அப்படின்னு மட்டும் குடுத்துட்டாங்க அப்படின்னா, என்ன ஆகும் நம்மளுக்கு வந்து F-NF இல்ல NF-F அப்படிங்கிற வந்து குழப்பம் வந்து வரும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஸ்டின்ல நோட்ன்னு ஒண்ணு குடுத்துருக்காங்க. அத நோட் பண்ணணும். ஃபிக்ஷன் புக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் த நான் ஃபிக்ஷன் புக்ஸ் அப்படிங்கிறத குடுத்துட்டாங்க. அப்படிங்கும்போது டிஃபரன்ஸ்ன்னு குடுத்துட்டாங்கன்னா, F-NFங்கிறது தான் கரெக்ட்டா வரும். அந்த மாரி நம்ம வந்து நோட் அதையும் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட்டா வந்து பார்த்துக்கணும். அப்போ அதுலேருந்து நமக்கு வந்து சின்ன சின்ன டிப்ஸ் கிடைக்கும். இப்போ வந்து ஃபிக்ஷன்னா பெருசு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஃபிக்ஷன்லேருந்து நான் ஃபிக்ஷன மைனஸ் பண்ண முடியும். வேணா அப்படின்னா தான் வந்து ஆன்சர் கரெக்ட்டா வரும். அந்த மாதிரி சின்ன சின்ன நோட் கூட நம்ம வந்து கேர்ஃபுல்லா வந்து நோட் பண்ணணும். இப்போ வந்து இதுல வந்து டோட்டல் புக்ஸ் குடுத்துட்டாங்க. இப்போ இதுல வந்து தனித்தனியா நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபிக்ஷன் தனியா, நான் ஃபிக்ஷன் தனியா. இதுல இப்போ பிக்கு தனியா ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன் தனியா ஃபிக்ஷன். 2க்கும் வந்து கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் புக்ஸ் வந்து 480 குடுத்துட்டாங்க. இப்போ ஃபிக்ஷன் பிளஸ் நான் ஃபிக்ஷன் வந்து எவ்வளோ? 480. அப்புறம் ஃபிக்ஷன் மைனஸ் நான் ஃபிக்ஷன் எவ்வளோ குடுத்துருக்காங்க? 120 குடுத்துட்டாங்க. இப்போ இதுல இருந்து நம்ம இது 2யும் சால்வ் பண்ணும்போது நம்ம ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன் வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இது 2யும் இது வந்து கேன்சல் பண்ணும்போது இது வந்து 2F வரும். நெக்ஸ்ட் இது 2யும் ஆட் பண்ணும்போது 600 வரும். அப்போ ஃபிக்ஷன் ஈக்குவல் டு 600 பை 2 வந்து 300. ஃபிக்ஷன் வந்து 300. நான் ஃபிக்ஷன் வந்து எவ்வளோ? ஃபிக்ஷன் பிளஸ் நான் ஃபிக்ஷன் வந்து 480ன்னு கொடுத்துட்டாங்க. ஃபிக்ஷன் 300னா நான் ஃபிக்ஷன் வந்து 480 மைனஸ் 300. அப்போ 180. நான் ஃபிக்ஷன் வந்து 180. இதுல 300, நான் ஃபிக்ஷன் வந்து 180. இப்படியும் கண்டுபிடிக்கலாம். இது வந்து நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் புரியாதப்போ இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். டைரக்டா வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டோட்டலும் டிஃபரன்ஸும் கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே F-NF அப்படின்னு கொடுத்துட்டாங்கனாலே நம்ம வந்து டைரக்டா என்ன பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய நம்பரை வந்து 2F அப்படின்னு போட்டுட்டு இது 2யும் ஆட் பண்ணிட்டு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இது வேற இது வேற இதுல வந்து டோட்டல் ஃப்ரூட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஆரஞ்சு ஆப்பிள் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ ஆரஞ்சு பிளஸ் ஆப்பிள், ஆரஞ்சு மைனஸ் ஆப்பிள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்புறம் நமக்கு டைரக்டாவே 2 ஆரஞ்சு ஈக்குவல் டு இது 2யும் ஆட் பண்ணி கிடைக்கக்கூடிய வேல்யூ எழுதிடலாம். அப்படி இல்லைன்னா ஆரஞ்சு ஈக்குவல் டு இது 2யும் ஆட் பண்ணி கிடைக்கக்கூடிய வேல்யூ டோட்டல் டிவைடட் பை 2 டைரக்டாவே இது போட்டு கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளோ ஆன ஃபுட்டு சால்வ் பண்ண வேண்டாம். அதனால தான் நம்ம டிஃப்ரெண்ட் சம் வந்து சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியா சால்வ் பண்றதுக்கான வந்து ஐடியா வந்து கிடைக்கும். இந்த மாதிரி இது ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன் இது 2யும் வந்து கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். எப்பவுமே ஃபர்ஸ்ட் எல்லாமே கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. இதை புரியறதுக்காக தான் நான் சால்வ் பண்றேன். கொஸ்டின் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது தேவையான டேட்டாஸ் மட்டும் சால்வ் பண்ண போதும். சில இதுல வந்து நம்மளுக்கு எல்லாமே கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லாத்தையும் கண்டுபிடிச்சதான் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இதுல வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம போன ஸ்லைட்ல இதுல வந்து டோட்டல் புக்ஸ் அப்படின்னு இப்போ டோட்டல் F+NF, F-NF அப்படி கொடுத்திருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபிக்ஷன்ங்கிறது வந்து என்னன்னா இது 2யும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2. இப்போ 480 பிளஸ் 120 டிவைடட் பை 2. அப்போ 500, 600 பை 2, 300. அப்போ ஃபிக்ஷன்ங்கிறது என்னது 300 வரும். டோட்டல் வந்து நம்மளுக்கு 480. இப்போ ஃபிக்ஷன் 300னா நான் ஃபிக்ஷன் வந்து 180. நெக்ஸ்ட் வந்து இதுல அதே மாதிரி தான். நெக்ஸ்ட் இதுல ஃபிக்ஷன் வந்து கியூக்கு பார்த்தோம்னா 2யும் ஆட் பண்ணணும். 600 பிளஸ் 160ங்கிறது 760. 760 டிவைடட் பை 2ன்னு போடணும். 760 divided by 2 பார்த்தோம்னா 3 2 6 80 380. ஃபிக்ஷன் வந்து 380. அப்போ வந்து 600ல நம்மளுக்கு 380னா 220. அப்போ இது 2யும் நம்மளுக்கு ஆட் பண்ணும்போது 500, 600 டோட்டலா வந்து 600 கிடைக்குது. ஃபிக்ஷன் 380, நான் ஃபிக்ஷன் வந்து 220. அதே மாதிரி ஆர்ல எப்படி கண்டுபிடிக்கலாம், அதே மாதிரி 2யும் ஆட் பண்ணணும்.
ஃபிக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டையும் ஆட் பண்ணணும். 350 + 50 வந்து 400. 400/2 வந்து 200. 200 டோட்டலா வந்து 350, ஃபிக்ஷன் மொத்தம் 200. அப்போ மீதி வந்து எவ்வளோ 150. ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 350ங்கிறது கிடைச்சிடும். இந்த மாதிரி கிராஸ் செக் பண்ணிக்கலாம். நம்ம சம்டைம்ஸ் நம்ம கால்குலேஷன் மிஸ்டேக் பண்ணா இந்த மாதிரி கிராஸ் செக் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். இதே மாதிரி இதுல வந்து டோட்டல் பண்ணா 720 + 180. 700 + 100 வந்து 800. 80 + 20 வந்து 100. அப்போ மொத்தம் 900. 900/2ங்கிறது நம்மளுக்கு 450. ஃபிக்ஷன் வந்து 450. டோட்டலா நம்மளுக்கு 720 இருக்கு. இது 450 இருக்கு. அப்ப லெஸ் பண்ணும்போது 3, 4, 5, 7, 270. ஸோ 270. இதுல D ல வந்து பார்க்கும்போது ஃபிக்ஷன் வந்து 540 + 60ங்கிறது 600. 600/2ங்கிறது 300. ஃபிக்ஷன் வந்து 300. மொத்தமா 540 இருக்கு. மீதி வந்து 240. நான் ஃபிக்ஷன் வந்து 240 இருக்கு. இப்போ இதுல வந்து F - NF கொடுத்தாதான் நம்ம டோட்டல் டிவைடட் ஃபிக்ஷன் ஈக்குவல் டு டோட்டல் டிவைடட் பை 2ன்னு போட்டு கண்டுபிடிப்போம். ஒருவேளை இதுல வந்து இப்படி கொடுத்துட்டாங்க, நான் ஃபிக்ஷன் தான் பெருசு அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா NF - Fன்னு வந்துடும். அப்போ என்ன ஆகும், F + NF அப்படின்னு வந்துடும். அப்போ இது ரெண்டும் என்ன ஆகும், NF to NF ஈக்குவல் டு தான் டோட்டல் அப்படின்னு வந்துடும். அப்போ NF ஈக்குவல் டு டோட்டல் டிவைடட் பை 2ன்னு வந்துடும். அந்த இதை வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். இதை வந்து வேற சம்ல சொல்றேன். ஒருவேளை நம்மளுக்கு டிஃபரன்ஸ் வந்து NF - F, NF தான் பெருசு கிரேட்டர் தென் F அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகும், டோட்டலா வந்து நான் ஃபிக்ஷன் தான் வந்து டோட்டலுக்கு டிவைடட் பை 2ங்கிறது போட்டு கொடுக்கணும். நம்ம ஃபுல்லா அதை சால்வ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சின்ன சின்ன லாஜிக்லாம் நம்ம வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டோம்னா நம்ம கொஸ்டின் போகும்போது ஈஸியா வந்து சால்வ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ஃபிக்ஷன் வந்து கண்டுபிடிச்சிட்டோம், நான் ஃபிக்ஷன் வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதை வச்சு நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த ஃபிக்ஷன் புக்ஸ் இன் லைப்ரரி ஆர் டு த நான் ஃபிக்ஷன் புக்ஸ் இன் லைப்ரரி டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபிக்ஷன் லைப்ரரி ஆர்ல ஃபிக்ஷன் வந்து எவ்வளோ 200. நான் ஃபிக்ஷன் லைப்ரரி டி வந்து எவ்வளோ 240. 1 2 is 2, 1 is 2 is 4, 5 2 are 10, 6 2 are 12, so 5 is to 6. இந்த மாதிரி நம்ம ஒன்ஸ் சால்வ் பண்ணிட்டோம், அந்த லாஜிக்கை மட்டும் கண்டுபிடிச்சாலே இப்போ வந்து நம்ம வந்து டக்குன்னு ஈஸியா வந்து சால்வ் பண்ணிடலாம். இப்போ வந்து இதுல வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் இன் லைப்ரரி எஸ் வந்து டோட்டல் நம்பர் வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் ரெண்டுமே சேர்த்து வந்து எவ்வளோ, நமக்கு 450 + 270 720. டோட்டல் வந்து லைப்ரரி எஸ்ல வந்து 720. இது வந்து வாட் பர்சன்டேஜ் மோர் தென் த நம்பர் ஆஃப் ஃபிக்ஷன் புக்ஸ் இன் லைப்ரரி பி. லைப்ரரி பில வந்து 300 ஃபிக்ஷன் புக்ஸ் இருக்கு. 300 இருக்கு. இதை விட வந்து லைப்ரரி எஸ்ல எவ்வளவு வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வளவு அதிகமா இருக்கு, இப்போ இதுல வந்து 300 போனா 2 420 புக்ஸ் வந்து அதிகமா இருக்கு. பியை விட எஸ்ல வந்து 420 புக்ஸ் அதிகமா இருக்கு. இந்த பெர்சன்டேஜ்ல வந்து கேட்டிருக்காங்க. 1 3 3 2 3 140% வந்து அதிகமா இருக்கு. இப்ப லைப்ரரி கியூ வந்து ஒரு ஃபிக்ஷன் புக்கை 15 ரூபாய்க்கு விற்கிறாங்க, நான் ஃபிக்ஷன் புக்கை வந்து 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு மொத்தமா வந்து டோட்டலா எவ்வளவு வந்து ரெவன்யூ வந்து மொத்தமா எவ்வளவு கலெக்ட் ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்போ கியூல வந்து ஃபிக்ஷன் புக் வந்து 380. 380 × 15. நான் ஃபிக்ஷன் புக் வந்து 220. 220 × 20. இது ரெண்டையும் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு டோட்டல் ரெவன்யூ வந்து கிடைக்கும். 8 5 are 50, 3 5 are 15, 19, 3 4 5 570, 5700. இதுல இப்போ இதுல வந்து 2 2s are 4, 2 2s are 4, 4400. அப்போ மொத்தம் 10,100ங்கிறது தான் டோட்டல் ரெவன்யூ வந்து கிடைக்கும். ஓகேவா, இந்த மாதிரிதான் வந்து நமக்கு கொஸ்டின் வந்து ஒரு டைம் சால்வ் பண்ணிட்டோம்னா அதுக்குள்ளே வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் அதை உள்ள வந்து எப்படி சால்வ் பண்றதுங்கிறத பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சால்வ் பண்றதுனா கொஞ்சம் இதா இருக்கும். லாஜிக் மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா போது நம்ம ஈஸியா வந்து சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. தேங்க்யூ.